முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் மாநகர் அண்ணா கலையரங்கம் அருகே நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உரையாற்றி வருகிறார். சரி, நீட்டுன்னு ஒன்று கொண்டு வருவோம். இப்படி நம்மளுடைய பிள்ளைகளுடைய கனவுகளை சிதைக்க கூட நீட்டை கொண்டு வராங்க. என்னது, தமிழ்நாடு முழுவதும் இத்தனை அணைகள் இருக்கின்றதா? இவ்வளோ அணைகள் வந்துச்சுன்னா அவங்க வளத்தோடு இருப்பார்களே, நம்மளை நோக்கி எப்படி வருவார்கள்? சரி, புதிய அணை பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வருவோம். நாம் எப்போ சொல்லுவோம் அப்போ தான் அவங்க தண்ணி திறக்கணும் என்று அந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வருகிறார்கள். வனவிலங்கு வனங்கள் இவ்வளவு இருக்கின்றதா? இந்த வனத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 27% இருக்கின்ற வனத்தை இன்றைக்கு 34% அதை பெருக்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும்போது இப்படி கொண்டு போகிறாங்களா? சரி, வன பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வருவோம். இருக்கிற பழங்குடியினா வெளியில் தள்ளிட்டு எல்லா வனத்தையும் நம்ம கட்டுப்பாடில் கொண்டு வரும் என்று அது ஒரு சட்டம். என்னது, நெய்வேலியில் இவ்வளோ நிலக்கரி கிடைக்கின்றதா? இந்த அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்களா? சரி, அதற்காக ஒரு புதிய ஒரு மின்சார சட்டத்தை கொண்டு வந்து அதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள். வேலை வாய்ப்பு அதிகமாக இன்றைக்கு 8,60,000 கோடியை உள்ளே முதலீடு கொண்டு வந்து வருங்காலத்தில் இன்றைக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்போகிறார்களா? என்ன பண்ணலாம்? சரி, அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தேர்வு ஆணையத்தில் நம்முடைய வடநாட்டை சார்ந்தவங்க எழுதலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டால் நம்முடைய வடநாட்டை சார்ந்துள்ளவர்களை அங்கே உள்ளே கொண்டு வந்துடலாம் என்கின்ற அந்த ஒரு சட்டம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த உரிமைகளை விட்டு கொடுத்தது யார் என்று சொன்னால் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்திருக்கின்ற அதிமுக சார்ந்தவர்கள். கொஞ்சம் கூட சிந்திக்காமல் தங்களுடைய பதவியை காப்பாற்றி கொண்டால் போதும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் அவங்க எது கேட்டாலும் உடனடியாக. ஆனால் தான் நேற்று நான் திருச்சியில் பேசும்போது சொன்னேன், கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், மோடி அரசு மிரட்டுனா பயந்து போறதுக்கு நாங்கள் அண்ணா திமுக அல்ல, இது அண்ணாவின் திமுக என்று நான் சொன்னேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.